கன்னிராசி என்பர்களுக்கு இந்த பராபவ ஆண்டில் கல்யாணம் நடக்கும். மணவயதில் இருக்கக்கூடிய கன்னிராசி ஆண் பெண்களுக்கு இந்த வருஷம் 100% உறுதியாக இறுதியாக நிச்சயமாக கட்டாயமாக கல்யாணம் நடக்கும். அதில் இன்னொரு விஷயம், காதல் திருமணமும் கைகூடும். காதல் திருமணமும் பெற்றோர் ஏற்றுக்கொண்டு அரேஞ்ச் மேரேஜாக நடக்கும். கல்யாணமானவர்களுக்கு புத்திர பாக்கியம் கட்டாயமாக உண்டு. இது நாள் வரைக்கும் தரித்திர நிலை, எனக்கு தங்கமே இல்லை கையில் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, பணம் என்னுடைய அக்கௌண்ட்டில் சேரவே இல்லை, முழுசாக 1,00,000 கூட பார்க்கல அப்படின்றவங்களுக்குலாம் லட்சத்தை தாண்டி கோடி அளவில் பணம் சேர்க்குற அளவுக்கு வாய்ப்புகள்லாம் நிறைய வரும். உத்தியோகத்தில் அபிவிருத்தி, ப்ரமோஷன், தொழிலில் நிறைய லாபங்கள், நீங்கள் நினச்ச வெளிநாடு பயணங்கள்லாம் போயிட்டு வர்றது, இப்படிப்பட்ட அம்சங்கள் இந்த ஆண்டில் மிகச்சிறப்பாக இருக்குது. சார், நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க கன்னிராசி நேயர்கள் மகிழ்ச்சியில திளைத்திருப்பாங்கன்னே சொல்லலாம் சார். ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. ஆனந்தன் சார், நீங்க சொல்லுங்க, கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைய போகுது? கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த அடி குரு பகவான் 11ல் வர்றாரு ஆல்ரெடி. 12 பாவத்தில் 11ஆம் பாவம் பெரிய ஒரு அற்புதமான பாவம். ஏன்னா 11ஆம் பாவத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் யோகத்தை செய்யும். அதுவே தனபுத்திரகாரன் குரு இருந்தால் சொல்லா வேணும். 11ஆம் இடத்துல குரு நிலை உச்சம் பெறுவது இந்த ஆண்டோட அமைப்பை பொறுத்த மட்டிலும் எடுத்த காரியத்தில் நல்ல லாபகரமான வெற்றி. அதே அமைப்பில் இந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த காலகட்டங்கள் பூமியால் பெருத்த லாபங்கள் கிடைக்கும். தாய்வழி ஆதாயத்தை அதிகரிக்கும். அதே போல் இல்லற ரீதியாக இருக்கக்கூடிய அந்த இணக்குகள் பிரச்சனைகள் நல்ல ஒரு முடிவுக்கு வந்து அவங்களுக்குள்ள இணக்கங்கள் கூடக்கூடிய ஒரு அற்புத ஆண்டாகவும் அமையும். நட்பு வட்டாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஜாதகப்படி இனி நல்ல ஒரு நட்புகளால் ஒரு லாபகரமான நல்லது ஒரு வளர்ச்சிக்கான ஒரு பணிகளை அவங்களோட காட்டக்கூடிய ஒரு வழிகளை பயணம் பண்ணும்போது ஏற்றக்கடாட்சியமான ஒரு அற்புத ஆண்டாகவே இந்த ஆண்டு அமைய போகுது. 11ஆம் இடத்து குரு பன்மடங்கு பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு அற்புத குரு. சார், என்னென்ன பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரப்போகுதுன்றத ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்கீங்க சார். அடுத்ததாக பஞ்சநாதன் சார், நீங்க சொல்லுங்க, கன்னிராசி நேயர்களுக்கு எப்படி அமைய போகுது? கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 7ஆம் இடத்துல நீச்சமாக உட்கார்ந்துட்டு இருக்கார். அதே மாதிரி இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்து அதிபதியோடு ஒரு பரிவர்த்தனையில் வேற இருக்கார். நிறைய பேருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ கிடைக்கும். ஏற்கனவே ஒரு தொழில் தொடங்கினேன், எனக்கு நலிஞ்சு போச்சு, நான் புது தொழில் தொடங்குறேன் அப்படின்னா அந்த தொழில் வெற்றிகரமாக இப்போ அமையும். யாருக்கெல்லாம் கல்யாண தடைகள் இருந்ததோ அந்த தடைகள் விலகி அற்புதமாக கல்யாணம் கூடி வரப்போகிறது. கலப்பு திருமணங்கள் நிறைய நடக்கக்கூடிய வருஷம் கன்னிராசிக்கு இந்த ஆண்டு. அதே போல் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடைக்கும். ப்ரமோஷன் கிடைக்கலைன்னு சொன்னவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். நல்ல புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய ஆண்டு. அதே போல் உங்கள் புத்திரர்களுக்கு வாழ்க்கையில் உயர்வு கிடைக்கும். இந்த ஹையர் எஜுகேஷனில் தடைப்பட்ட வாழ்க்கைலாம் நல்ல முறையில் ஹையர் எஜுகேஷன் கூடி வரக்கூடிய வாய்ப்பு. இந்த ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருந்துட்டு மகாலட்சுமி யோகத்தை கொடுக்குறார். செல்வ செழிப்பு அள்ளி வரும். ஸோ நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல குடும்பம் என்று வாழ்க்கை அற்புதமாக இருக்க போகிறது. பெண்களுக்கு சகல பாக்கியங்களும் கிடைக்கும் இந்த ஆண்டு.